சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கட்டுக்கடங்காத கூட்டம் வருவதால் ஸ்பாட் புக்கிங்கில் இன்று முதல் 20,000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜைக்காக கடந்த 16ஆம் தேதி கோயில் நடை திறக்கப்பட்டது. ஆன்லைன் முன்பதிவு மூலம் 70,000 பேரும், ஸ்பாட் புக்கிங் மூலம் 20,000 பேரும் என நாள்தோறும் 90,000 பேர் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் வழக்கத்திற்கு மாறாக சீசன் தொடங்கிய முதல் நாளிலேயே கூட்டம் அலைமோதியதால் ஸ்பாட் புக்கிங்கில் சில தளர்வுகள் அளிக்கப்பட்டன. ஆனால் கடந்த 2 நாட்களாக ஸ்பாட் புக்கிங் மூலம் நாள்தோறும் 30,000 பேர் வரை சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். இதன் மூலம் கடந்த 2 நாட்களில் மட்டும் சுமார் 2.5 லட்சம் பேர் ஐயப்பனை தரிசனம் செய்தனர். ஆனால் சன்னிதானத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் ஏற்படும் நிலையில் மலை ஏறும்போது பெண் ஒருவரும் மயங்கி உயிரிழந்தார். இந்நிலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த இனி ஸ்பாட் புக்கிங்கில் நாள்தோறும் 20,000 பேர் வரை மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. 20,000 பேருக்கு மேல் வந்தால் மறுநாள் தான் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தேவஸ்தானம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்நிலையில் ஸ்பாட் புக்கிங்கை எளிமைப்படுத்தும் வகையில் நிலக்கல் பகுதியில் கூடுதலாக 7 முன்பதிவு மையங்கள் தொடங்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சன்னிதானத்திலும் கூட்டம் குறைந்தால் மட்டுமே நடப்பந்தல் பகுதிக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது.